Hello, my dear people. Welcome back to our channel, and it's gonna be the second episode of One Verb, Three Phrasal Verbs. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற verb என்ன அப்படின்னா break. ஸோ break-அ வச்சு we're going to learn three phrasal verbs. Here's the first one, break up. So we commonly know this, right? Break up அப்படின்னா பிரியறதுன்னு அர்த்தம். Look at the example. They broke up after 3 years of relationship. They broke up after 3 years of relationship. அவங்க 3 வருஷம் லவ் பண்ணிட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன், பிரேக் இன்டு. ஸோ பிரேக் இன்டு அப்படின்னா அத்துமீறி ஒரு இடத்துல நுழையிறது, லைக் ஒரு வீடு போகிற மாதிரி, லைக் தட். Someone tried to break into our house last night. Someone tried to break into our house last night. நேற்று ராத்திரி யாரோ எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய ட்ரை பண்ணாங்க. அண்ட் தென் த தேர்ட் ஒன், பிரேக் டவுன். ஸோ பிரேக் டவுன் அப்படின்னா பழுதாகிறதுன்னு அர்த்தம். ஓகே, ரிப்பேர் ஆகிறது, லைக் தட். மை பைக் broke down on the way. மை பைக் broke down on the way. என் பைக் பாதி வழியிலேயே பழுதாயிருச்சு, ரிப்பேர் ஆயிருச்சு. வெல், த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். யூ ஹவ் காட் 3 சென்டென்சஸ். ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ட்ராப் யூர் ஆன்சர்ஸ் அந்த காமெண்ட் செக்ஷன். அவங்க இப்போ தான் பிரிஞ்சாங்க. யாரோ உள்ள அத்துமீறி நுழைய பார்க்குறாங்க. அவனுடைய வண்டி பழுதாயிருச்சு. ஸோ 10,000 அமேசிங் சென்டென்சஸ் பிடிஎஃப் ஹாட்ஸில் போயிட்டுருக்கு. அது ஆக்சுவல் ரேட் இஸ் 949 ரூபி. இந்த 3 ஆன்சர்ஸை கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூ கேஸ் கேன் கெட் 10,000 அமேசிங் சென்டென்சஸ் பிடிஎஃப் ஹாட்ஸ் 549 ரூபி. Hope you guys don't miss it.